எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோல ஜூலை 29ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஜூலை 28 கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். நீங்க ஒவ்வொரு क्वेश्चनக்கு ஆன்சர் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन, தமிழக அரசின் வருவாயை பெருக்க யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் மாண்டேக் சிங் அலுவாலியா. 2026ஆம் ஆண்டுக்கான காமன்வெல்த் போட்டியில் வெள்ளி பதக்கம் வென்ற தமிழக வீரர் யார்? ஆன்சர் ராஜா முத்துப்பாண்டி. இவருக்கு கூட ஒரு 30 லாக் கொடுத்திருப்பாங்க உதவித்தொகையா. அமைதி வழியில் போராடும் உரிமை எந்த சட்டப்பிரிவின் கீழ் வரும் அடிப்படை உரிமையாகும்? ஆன்சர் ஆர்டிகல் 19 சப்கிளாஸ் 1B. ரிசர்வ் வங்கி FCNR வைப்பு திட்டம் மூலம் எத்தனை கோடி அமெரிக்க டாலரை ஈர்த்துள்ளது? ஆன்சர் 3200 கோடி. 2026ஆம் ஆண்டுக்கான ISSF உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற இந்திய வீராங்கனை யார்? ஆன்சர் ஈஷா சிங் வின் பண்ணிருக்காங்க. மானு பாக்கர் வெண்கல பதக்கம். இந்தியாவில் வேலை வாய்ப்பின்மை விகிதம் 2025இல் எத்தனை சதவீதமாக குறைந்துள்ளது? 3.1% இப்ப குறைஞ்சிருக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டுங்கிறது. முதல்வர் மச்சுவாரா சம்மான் நிதி யோஜனா திட்டம் எந்த மாநிலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது? ஆன்சர் ஹிமாச்சல பிரதேச மாநிலத்தில் தான் அறிமுகப்படுத்திருக்காங்க. நிதி ஆயோக்கின் புதிய தலைமை செயல் அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் அனுராக் ஜெயின். 29th ஜூலை கரண்ட் அஃபேர்ஸ். டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு திருக்குறள் ஈகை அதிகாரத்துல பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். கவனிங்க. சாதலின் இன்னாததில்லை இனிததுவும் ஈதல் இயையா கடை. அதாவது இப்போ சாதலின் அப்படின்னா நம்ம இறந்து போயிடுறது. ஸோ வாழ்க்கையில பாத்தீங்கன்னா என்னென்னமோ அச்சீவ் பண்ணணும், இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ஆசைகளோட வாழ்ந்துட்டு இருக்கும் போது இடையில இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அது எவ்வளவு துன்பமானது. சொன்ன மற்றவங்க இறந்தாலே நமக்கு துன்பமான ஒன்னா இருக்கு. சப்போ சாதல் இறந்து போகிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய துன்பம். இன்னாது அப்படின்னா துன்பம், இன்னாதது இல்லை அப்படின்னா அதை விட துன்பமானது வேற எதுவும் கிடையாது. இறந்து போகிறதா மிகப்பெரிய துன்பம் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லிட்டாரு. அடுத்து அதுல கண்டினியூ பண்றாரு பாருங்க. இனிததுவும், இனிததுவும்னா இது கூட இனியதா மாறிடுமா. சாதலை விட ஒரு துன்பமானது எதுவும் கிடையாது. ஆனா அது கூட இனிது. எப்போ இனிது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈதல் இயையா கடை. ஒருத்தருக்கு ஈதல் வழங்குறது, கொடை அளிக்கிறது. ஒருத்தர் வறியவர் இருக்காரு, அவருக்கு உதவ முடியாத ஒரு நிலை ஏற்படுது, உதவ முடியாத ஒரு நிலை ஏற்படுது அப்படின்னா அந்த நிலையில உள்ளவருக்கு அந்த ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாத, கொடுக்க முடியாத நிலை தான் மிகப்பெரிய துன்பமானது. அவருக்கு சாதலை பார்க்கறது, இறந்து போகிறது அப்படிங்கிறது இனிமையான ஒண்ணு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ ரொம்ப துன்பமானது இன்னொருத்தவங்களுக்கு உதவி பண்ண முடியாத ஒண்ணுதான். அதோட ஒப்பிடும் போது இறக்குறதுங்கிறது ரொம்ப இனிமையான ஒண்ணு அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றாரு. அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ். வேர்ல்ட் இன்டர்நேஷனல் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலிருந்து எந்த நாடு விலகி உள்ளது? ஸோ இப்போ வெனிசுலா பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்ல இருந்து இப்ப விலகி இருக்காங்க அதிகாரப்பூர்வமாக. ஏன் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்ல இருந்து விலகுறாங்க அப்படின்னு கேட்டா இவங்க பயாசா இருக்கிறாங்க இந்த நீதிமன்றம். ஆப்பிரிக்கா பிராந்தியம் இருக்கு அப்படின்னா அந்த பிராந்தியத்து மீது தான் எல்லா குறைகளும் சொல்றது. எந்த குற்றமா இருந்தாலும் அது ஆப்பிரிக்கா அப்படிங்கிற மாதிரி அவங்க தலையில போட்டுற மாதிரி பயாசா நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வெனிசுலா இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்ல இருந்து இப்ப வித்ட்ரா பண்ணிருக்காங்க. ஸோ வெனிசுலாவுடைய இடைக்கால அதிபராக இப்போ ரீசெண்டா தான் ரோட்ரிகஸ் அப்பாயிண்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ இப்போ அவங்களுடைய இடைக்கால ஆட்சியில இருக்கும்போது இப்போ வெனிசுலாவானது இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்ல இருந்து வெளியேறி இருக்கு. 2002ஆம் ஆண்டு நடைமுறைக்கு வந்த ரோம் சட்டத்தின் கீழ் தான் இந்த கிரிமினல் கோர்ட் அப்படிங்கறது நிறுவிருப்பாங்க, இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட். இதோட ஹெட் குவார்டர் நெதர்லாந்துல தி ஹேக்ல இருக்கு. ஸோ இதுல இருந்து இப்போ வெளியேறி இருக்காங்க. டெல்சி ரோட்ரிகஸ் தலைமையிலான வெனிசுலா வெளியேறி இருக்கு. இந்த கிரிமினல் கோர்ட் என்னென்ன பணிகள் செய்வாங்க அப்படின்னா இனப்படுகொலை நடக்குது இல்லையா அதை விசாரிப்பாங்க, போர்ல குற்றம் நடக்குது இல்லையா, போர் குற்றங்கள் நடக்குது இல்லையா அதை விசாரிப்பாங்க, ஆக்கிரமிப்பு குற்றம், மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் நடக்குது அப்படின்னா அது எல்லாத்தையுமே இந்த இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் விசாரிக்கும். ஸோ இப்போ நீதிமன்றம் அனைத்து பிராந்தியங்களையும் சமமாக நடத்தல. ஸோ ஆப்பிரிக்கன் ரீஜனா இருக்கு அப்படின்னா அதுக்கு பயாசாவும் அது மேல குற்றங்கள் இருக்கிறதாகவும் மற்ற பிராந்தியங்களை அதே மாதிரியும் ஈக்குவலா நடத்துறது கிடையாது. ஒருத்தவங்க மேல பயாசா நடத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வெனிசுலா இப்போ அதுல இருந்து விலகி இருக்கு.
அடுத்து இதே மாதிரி சாட் கண்ட்ரி விலகி இருக்காங்க. சஹேல் கூட்டமைப்பை சேர்ந்த நாடுகளும் விலகிறதுக்கான நோட்டீஸ் வந்து சமர்ப்பிச்சிருக்காங்க. மாலி, அப்புறம் நைஜர், புர்கினா ஃபாசோ. ஸ்கீம்ஸ். கேலோ இந்தியா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2018ஆம் ஆண்டு தான் கேலோ இந்தியா திட்டம் அப்படிங்கிறது லான்ச் பண்ணியிருப்பாங்க. இந்தியாவில் திறமையான வீரர்கள் வந்து உருவாகிறத வந்து ஊக்குவிக்கிற வகையில் அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கேம்ஸ் அதுக்காக நடத்துறது. கேலோ இந்தியா திட்டத்தின் கீழே பார்த்தீங்கன்னா யூத் கேம்ஸ்ன்னு சொல்லிட்டு நடத்துறாங்க, யூனிவர்சிட்டி கேம்ஸ்ன்னு சொல்லிட்டு பல்கலைக்கழக அளவில் நடத்துறாங்க. ஸோ திறமையான வீரர்களை கண்டறிஞ்சு அதன் மூலமாக விளையாட்டுத்துறையில இந்தியாவை ஒரு முன்னணி நாடாக மாற்றணுங்கிறதுக்காக இந்த திட்டம். ஸோ இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா 2018 லான்ச் பண்ணாங்க இல்லையா. நமக்கு டார்கெட் இருக்கு 2036ஆம் ஆண்டுக்குள்ள டாப் 10 ஸ்போர்ட்டிங் நேஷனுக்குள்ள இந்தியா வரணும். விளையாட்டு வரிசையில விளையாட்டு நாடுகள் டாப் 10 நாடுகள்ல இந்தியாவும் வரணும் 2036க்குள்ள. 2047ஆம் ஆண்டுக்குள்ள டாப் 5 ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிக்குள்ள இந்தியா வரணும் அப்படின்னும் டார்கெட் வச்சிருக்கோம். ஸோ கேலோ இந்தியா யூத் கேம்ஸ், கேலோ இந்தியா யூனிவர்சிட்டி கேம்ஸ்லாம் இந்த ஸ்கீம் கீழே நடத்துறாங்க. நிறைய மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கு, சிறப்பு விளையாட்டு மையங்கள் அமைச்சிருக்காங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து இன்னுமே இம்ப்ரூவ் பண்றாங்க இந்த ஸ்கீம் கீழே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா திறமையான வீரர்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு உதவிகளானது வழங்குறாங்க. அடுத்து டாப்ஸ் ஸ்கீம்னு சொல்லிட்டு விளையாட்டு வீரர்களுக்கு செயல்படுத்துறாங்க. டார்கெட் ஒலிம்பிக் போடியம் திட்டம், அதாவது டார்கெட் ஒலிம்பிக் பதக்க இலக்கு திட்டம் சொல்லுவோம். ஒலிம்பிக்ல இந்திய வீரர்கள் நிறைய பதக்கங்களை வின் பண்ணணுங்கிறதுக்காக ரொம்ப திறமையான வீரர்களை மட்டும் சூஸ் பண்ணி அவங்களுக்கான உதவிகள், ஊட்டச்சத்து வழங்குறது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வழங்குறது, அவங்களுக்கு பயிற்சிகள் வழங்குறதுன்னு சொல்லி அதை பண்ணி ஒலிம்பிக்ல பதக்கம் வெல்றதற்கான வாய்ப்பை அதிகப்படுத்தணுங்கிறதுக்காக டாப்ஸ் திட்டம் செயல்படுத்தப்படுது. அப்புறம் கிருத்தி அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் இருக்கு. அது என்னன்னா ஐடென்டிஃபை பண்றது, நல்ல திறமையான இளம் வீரர்களை ஐடென்டிஃபை பண்றதுதான் கிருத்தி அப்படிங்கிற ஸ்கீம். ஸோ அவங்களுக்கு உடற்திறன் சோதனைகள் நடத்துவாங்க, திறன் மதிப்பீடு செய்வாங்க, சயின்டிபிக் பேஸ் பண்ணி அவங்களுக்கு டெஸ்டிங்லாம் நடத்தி திறமையான வீரர்களை வந்து ஐடென்டிஃபை பண்றது. இதன் கீழே நம்ம நிறைய போட்டிகள்ல நிறைய பதக்கங்கள் வின் பண்ணியிருக்கோம். இப்போ காமன்வெல்த் போட்டியிலுமே இந்தியா வந்து தொடர்ந்து பதக்கங்களை வின் பண்ணிட்டு வருது. ஸோ அதுதான் இங்கேயும் கொடுத்துருப்போம். அடுத்து இம்பார்ட்டன்ட் டேஸ். உலக ஹெப்படைட்டிஸ் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஜூலை 28ல தான் ஹெப்படைட்டிஸ் டே அப்படிங்கறத செலிப்ரேட் பண்றோம். ஹெப்படைட்டிஸ் பாதிப்புங்கிறது என்னன்னா கல்லீரல் அலர்ஜி. ஹெப்படைட்டிஸ் வைரஸ் வந்து கல்லீரல பாதிப்பு, அலர்ஜி ஏற்படுத்துறது. இதுல 5 முக்கியமான டைப்ஸ் இருக்கு. A, B, C, D, E. ஹெப்படைட்டிஸ் A, அப்புறம் ஹெப்படைட்டிஸ் B, C, D, E அப்படின்னு சொல்லிட்டு. இதுல A, E இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா அசுத்தமான நீர் அப்புறம் சுகாதாரமற்ற உணவை வந்து சாப்பிட்றதுனால இந்த நோய் ஏற்படுது. ஹெப்படைட்டிஸ் B, C, D இது 3 பாத்தீங்கன்னா பாதுகாப்பான முறையில, அதாவது பாதுகாப்பற்ற முறையில பாதிக்கப்பட்ட நபருடைய ரத்தத்தை வந்து பரிமாறிக்கொள்றது. நெக்ஸ்ட் வந்து பாதுகாப்பற்ற முறையில ஊசி போடுறாங்க இல்லையா, இன்ஜெக்ஷனை வந்து 2 டைம்ஸ் அதை ஒழுங்கா கிளீன் பண்ணாம யூஸ் பண்றது. அதுக்கப்புறம் பாதுகாப்பற்ற பாலியல் உறவுகள்ல ஈடுபடுறது. இதெல்லாமே தான் இதுக்கு காரணம் BCD வர்றதுக்கு. ஹெப்படைட்டிஸ் டே வந்து இதை பத்தி விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக ஜூலை 28ல நம்ம செலிப்ரேட் பண்றோம். நமக்கு டார்கெட் இருக்கு, பொது சுகாதார பாதிப்பா இந்த ஹெப்படைட்டிஸ் இருக்கிறத நம்ம ஒழிக்கணும் 2030க்குள்ளன்னு சொல்லிட்டு டார்கெட் இருக்கு. இதுக்கான இந்த ஹெப்படைட்டிஸ் நோயை வந்து கட்டுப்படுத்தணுங்கிறதுக்காக 2018ல ஒரு திட்டமும் லான்ச் பண்ணிருப்பாங்க, நேஷனல் வைரல் ஹெப்படைட்டிஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் சொல்லிட்டு. 5 மெயின் டைப்ஸ் தான் ABCDE அப்படிங்கிறது. ஹெப்படைட்டிஸ் ஏயும் ஈயும் அந்த உணவு சுகாதாரமற்ற நீர்னால ஏற்படுது. ஹெப்படைட்டிஸ் BC வந்து இன்ஃபெக்டட் பிளட், ஒருத்தர் பாதிக்கப்பட்ட நபருடைய பிளட் வந்து அதாவது பரிமாறிக்கொள்றது. அதே மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி பாதுகாப்பற்ற உடல் உறவுகள்ல ஈடுபடுறது. இதெல்லாம் அந்த BCD அந்த நோய் பரவுறதுக்கு காரணமா இருக்கு. இதுக்கு என்ன பண்ணலாம்னா நமக்கு யுனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இலவசமாக இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா தடுப்பூசிகள் அப்படிங்கறத செலுத்துறாங்க. யுனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் UIP. இதன் கீழ் ஹெப்படைட்டிஸ் B வேக்சின் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்றாங்க கவர்மெண்டே. அடுத்து சேஃபான வாட்டர், உணவு வந்து சாப்பிட்றத உறுதிப்படுத்துறது, பாதிக்கப்பட்ட நபருடைய பிளட்டை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதை வந்து ஸ்டாப் பண்றது, ஊசியை வந்து ஒரு தடவை மட்டும் பயன்படுத்தக்கூடிய ஊசிகளை வந்து யூஸ் பண்றது. இந்த மாதிரி நம்ம பண்ணி அதை தடுக்க முடியும் ஹெப்படைட்டிஸ் நோயை. 2030க்குள்ள இதை வந்து பொது சுகாதார அச்சுறுத்தல் நிலையிலேருந்து இதை நீக்கணும், ஒழிக்கணும்னு சொல்லிட்டு டார்கெட் இருக்கு.
அடுத்து நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 1989ஆம் ஆண்டு தான் SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டம் அப்படிங்கிறது இயற்றியிருப்பாங்க. ஸோ இப்போ ஷெட்யூல்ட் கேஸ்ட், ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய வன்கொடுமைக்கு ஈடுபடுத்தப்படுறாங்க இல்லையா, ஸோ அதை தடுக்கணுங்கிறதுக்காக இந்த சட்டமானது இயற்றியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி SC/STக்கு எதிரான வழக்குகள் விசாரிக்கப்பட்டு வந்த நிலையில பார்த்தீங்கன்னா நிறைய வழக்குகள் பதிவு செஞ்சிருப்பாங்க இல்லையா, அதுல வந்து ஒரு 33% வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. தண்டனை விகிதம் 2024 SC வழக்குகள்ல 33.9%, ST வழக்குகள்ல 33.2% இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ இந்த போலீஸ் சம்பந்தமானது, பப்ளிக் ஆர்டர், சட்ட ஒழுங்கு சம்பந்தமான விஷயங்கள்லாம் எந்த ஷெட்யூல்ல இருக்கு அப்படின்னா மாநில பட்டியல்ல இருக்கு. 7th ஷெட்யூல்ல பாத்தீங்கன்னா நமக்கு மாநில பட்டியல், மத்திய பட்டியல், பொது பட்டியல் சொல்லிட்டு ஒரு 3 லிஸ்ட் இருக்கும். அதுல மாநில பட்டியல்ல தான் போலீஸ், அப்புறம் பொது ஒழுங்கு, அதாவது பப்ளிக் ஆர்டர், இதெல்லாமே அதுலதான் வருது மாநில பட்டியல்ல. சோ மாநிலத்துக்கு தான் அதிகமான அதிகாரம் இருக்கு. அதுல மத்திய அரசு ஒன்லி நிதி பகிர்வு மட்டும்தான் செய்வாங்க, நிதி மட்டும்தான் வழங்குவாங்க. அடுத்த உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 1955, அப்புறம் SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டம் 1989 கீழ் பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்டவங்களுக்கு ரிலீஃப், அவங்க மறுவாழ்வு வாழ்வதற்கான உதவிகள்லாம் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ். சர்வதேச புலிகள் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஜூலை 29th தான் இந்த இன்டர்நேஷனல் டைகர் டேங்கிறது செலிப்ரேட் பண்றோம். அதாவது 2010ஆம் ஆண்டு ரஷ்யால பாத்தீங்கன்னா பீட்டர்ஸ்பர்க் அப்படிங்கிற நகரத்துல இன்டர்நேஷனல் டைகர் சம்மிட் அப்படிங்கிறது நடந்திருக்கும். ஸோ அந்த புலிகள் பாதுகாப்பு மாநாட்டில் 13 நாடுகள் பார்த்தீங்கன்னா 2022ஆம் ஆண்டுக்குள்ள அந்த நாட்டில் உள்ள புலிகளோட எண்ணிக்கையை2 மடங்கா இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு டார்கெட் வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம இந்தியாவும் அதுல ஒன்னா இருக்கா. இந்தியா பார்த்தீங்கன்னா 2022 லாஸ்டா புலிகள் கணக்கெடுப்பு அப்படிங்கிறது நடந்திருக்கும். அந்த புலிகள் கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் உள்ள புலிகளோட எண்ணிக்கை 3682 அதிகரிச்சிருக்கு. ப்ராஜெக்ட் டைகர் அப்படிங்கிற திட்டமும் செயல்படுத்துறாங்க இந்தியால. 1973 லான்ச் பண்ணிருப்பாங்க. அடுத்து வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டம் 1972 கொண்டு வந்திருப்பாங்க. அந்த சட்டத்துல திருத்தம் மேற்கொண்டு தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையம் அப்படிங்கறது நிறுவியிருப்பாங்க. ஸோ கவனிங்க, 1973 ப்ராஜெக்ட் டைகர் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எந்த மினிஸ்ட்ரிக்கு இல்லைன்னா சுற்றுச்சூழல் மற்றும் வன மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகத்தின் கீழ். எத்தனை டைகர் ரிசர்வ் இருக்கு அப்படின்னா 58 புலிகள் காப்பகங்கள் இருக்கு. எத்தனை ஸ்டேட்ல புலிகள் இருக்கு இந்தியால அப்படின்னா 18 ஸ்டேட்ல இருக்கு. பரப்பளவு 84,500 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுக்கு புலிகளானது பரவி இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையம். இது 2006ஆம் ஆண்டு அந்த வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டத்துல திருத்தம் மேற்கொண்டு கொண்டு வந்திருப்பாங்க இந்த தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையம். இந்த தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையம் பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் டைகர் திட்டத்தை மேற்பார்வையிடுறது, புலிகள் பாதுகாப்பு திட்டங்களை ஒழுங்குமுறைப்படுத்துறது, அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை போடுறது, இதெல்லாமே இந்த தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையத்துடைய வேலை. ஸோ 4 வருடங்களுக்கு ஒரு முறை பாத்தீங்கன்னா இந்த தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையமானது புலிகள் கணக்கெடுப்பை நடத்துறாங்க. ஸோ கேமரா ட்ராப் மூலமா புலிகள் கணக்கெடுப்பு நடத்துறாங்க இல்லையா. உலகிலே பாத்தீங்கன்னா கேமரா ட்ராப் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி புலிகளை அதிக பரப்பளவுல வச்சு புலிகளை கணக்கெடுக்கிறதுல கின்னஸ் உலக சாதனையை படைச்சிருக்காங்க NDCA, அதாவது நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி. ஸோ சேம் அதே தான் இங்கே கொடுத்துருப்போம். 2006 இந்த எண்ணிக்கை 1411 இருந்துச்சு. இப்போ 3682 புலிகளோட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. உலகத்துல 70% காட்டு புலிகள் நம்ம இந்தியாவில தான் இருக்கு. அடுத்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா திட்டம் எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது? ஆன்சர் சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தின் கீழ் செயல்படுத்தப்படுது. இது 2018 செப்டம்பர்ல லான்ச் பண்ண ஸ்கீம். இந்த ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா 10 கோடி பயனாளிகளோட எண்ணிக்கை 12 கோடியாக இப்ப அதிகரிச்சிருக்கு. இந்த ஸ்கீமோட நோக்கம் என்ன? 5 லட்சம் வரைக்கும் இலவசமான மருத்துவ காப்பீடு வழங்கணும் ஒரு குடும்பத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு அப்படிங்கறதுதான் இந்த பிரதான் மந்திரி ஆயுஷ்மான் பாரத் ஜன் ஆரோக்கிய யோஜனா திட்டத்துடைய நோக்கம்.
இப்போ பயனாளிகள் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க, அதனால இதை பத்தி பாக்குறோம். நெக்ஸ்ட் 2024ஆம் ஆண்டு 70 வயதுக்கு மேற்பட்ட முதியோர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் இந்த ஸ்கீமை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க, அவங்களும் இந்த ஸ்கீம்ல பயன்பெறலாம். அதே மாதிரி கிக் தொழிலாளர்கள் இருக்காங்களே, ஜொமேட்டோ உள்ளிட்ட இந்த ஆன்லைன் செயலிகள்ல ஒர்க் பண்ணக்கூடிய கிக் தொழிலாளர்கள் இருக்காங்க இல்லையா, போய் டோர் டெலிவரி பண்றவங்க, அவங்களுக்குமே பாத்தீங்கன்னா இந்த ஸ்கீம்ல இணைப்பு வழங்குறதா தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து 36 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள்ல இந்த ஸ்கீம் ஆனது செயல்படுத்தப்படுது. 12 கோடி பயனாளிகள் இதுல இருக்கிறாங்க. 8383.97 கோடி மதிப்பிலான சிகிச்சைகளானது அங்கீகரிக்கப்பட்டிருக்கு இந்த ஸ்கீம்ல. இந்த ஸ்கீம் பாத்தீங்கன்னா எப்படி பயனாளிகளுக்கு போய் சேருது அப்படின்னா, ஆஷா பணியாளர்கள் இருக்காங்க, அவங்க இந்த ஸ்கீம் பத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்துறாங்க. நெக்ஸ்ட் சுகாதார பணியாளர்கள் மூலமாக இந்த ஸ்கீம் ஆனது கொண்டு போய் சேர்க்கப்படுது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. சேம் அதே தான் இங்கே இருக்கும். அடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம். துடிப்புமிக்க எல்லை கிராமங்கள் மேம்பாட்டு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2023 தான் வைப்ரண்ட் வில்லேஜஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணியிருப்பாங்க. அதாவது எல்லை பகுதியில் உள்ள கிராமங்கள், முக்கியமா இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ், இப்போ செகண்ட் ஃபேஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஃபேஸ் என்னன்னா, எல்லையோரத்துல உள்ள எல்லா கிராமங்களுக்குமே வந்து உள்கட்டமைப்பு மேம்படுத்தணும், அவங்களுக்கு வாழ்வாதார வசதிகளை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனா ஃபர்ஸ்ட் இனிஷியலா லான்ச் பண்ணும்போது பாத்தீங்கன்னா வடகிழக்கு பகுதியில், முக்கியமா வடக்கு பகுதியில் உள்ள கிராமங்கள் இருக்கும் இல்லையா, அந்த கிராமங்களுக்கு எல்லையொட்டிய கிராமங்களுடைய நிலையை மேம்படுத்தணும், அவங்களுக்கு வந்து திறன் பயிற்சி கொடுக்கறது, அவங்களுக்கு ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போடுறது, இந்த மாதிரி இணைய வசதிகள் வழங்குறது, எல்லாமே அவங்களுக்கு வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணுங்கிறதுக்காக துடிப்புமிக்க எல்லை கிராமங்கள் திட்டம்ங்கிறது லான்ச் பண்ணியிருப்பாங்க 2023. எந்த மினிஸ்ட்ரி கீழ் அப்படின்னா ஹோம் மினிஸ்ட்ரி, உள்துறை அமைச்சகத்தின் கீழ் தான் செயல்படுத்தப்படுது. ஸோ ரோட் ஃபெசிலிட்டி போடுறது, அப்புறம் அவங்களுக்கு குடிநீர் வசதி ஏற்படுத்தி தர்றது, அப்புறம் தொலைத்தொடர்பு வசதி ஏற்படுத்தி தர்றது, மின்சார வசதி, சுகாதார, அதாவது புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலமாக அவங்களுக்கு மின்சார வசதி கொடுக்கறது, அப்புறம் ஹெல்த் கேர், கல்வி, இதெல்லாமே கொடுக்கறதுக்காக தான் இந்த வைப்ரண்ட் வில்லேஜஸ் ஸ்கீம் அப்படிங்கறத லான்ச் பண்ணியிருப்பாங்க. 2023 பிப்ரவரியில் லான்ச் பண்ணியிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் தான் இதோடைய முதன்மை மினிஸ்ட்ரி, நோடல் மினிஸ்ட்ரி. நிறைய அமைச்சகம் வந்து செயல்படுத்துறாங்க, அதுல முதன்மையான அமைச்சகம்னா ஹோம் மினிஸ்ட்ரி. ஸோ 5 ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரியில் செயல்படுத்துறாங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஸ்கீம் அருணாச்சல பிரதேசம், ஹிமாச்சல பிரதேசம், சிக்கிம், உத்தரகாண்ட், லடாக், இந்த இடம் இங்க வந்து செயல்படுத்துறாங்க ஃபர்ஸ்ட் ஃபேஸ். அடுத்து ஸ்போர்ட்ஸ். 2026ஆம் ஆண்டுக்கான காமன்வெல்த் போட்டியில் தங்கம் வென்ற முதல் இந்திய பேரா தடகள வீராங்கனை யார்? ஆன்சர் ஷர்மிளா தங்கர். ஷர்மிளா தங்கர் தான் இப்போ நடக்கக்கூடிய பேரா தடகள போட்டியில, காமன்வெல்த் போட்டியில பேரா தடகள போட்டியில வந்து கோல்டு மெடல் வின் பண்ணிருக்காங்க. கோல்டு மெடல் வின் பண்ண, பேரா போட்டியில வின் பண்ண ஃபர்ஸ்ட் வீராங்கனை இவங்க காமன்வெல்த்ல. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா குண்டு எறிதல் இருக்கு இல்லையா, ஷார்ட் புட் இருக்கு இல்லையா, அதில் 9.81 மீட்டர் தூரத்திற்கு குண்டு எறிந்து இந்த தங்கப்பதக்கத்தை வின் பண்ணியிருக்காங்க ஷர்மிளா தங்கர். அதுக்கப்புறம் ஷில்பா, அவங்க வந்து வெண்கல பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க. இவங்க 7.26 மீட்டர் தூரத்திற்கு குண்டு எறிந்து இந்த பதக்கத்தை வின் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சர்வேஷ் அனில்குமார், இவர் பார்த்தீங்கன்னா உயரம் தாண்டுதல்ல 2.25 மீட்டர் தூரத்திற்கு உயரம் தாண்டி வெள்ளி பதக்கம் வந்து வின் பண்ணியிருக்காரு. ஸோ உங்களுக்கு கொஸ்டின் என்னன்னா, காமன்வெல்த் போட்டியுடைய எத்தனையாவது எடிஷன் இப்போ நடக்குது? இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நேஷனல். 2025-26ஆம் நிதியாண்டில் இந்தியாவில் யூரியாவின் இறக்குமதி எத்தனை சதவீதமாக அதிகரித்துள்ளது? ஆன்சர் 83%. ஸோ யூரியாவுடைய இறக்குமதி 83% இப்போ கடந்த நிதியாண்டில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. யூரியானா நம்ம விவசாய பொருட்களுக்கு நம்ம வந்து ஃபெர்டிலைசர் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்றோம் இல்லையா, யூரியா, அப்புறம் டிஏபி உரம், அதாவது டை அமோனியம் பாஸ்பேட், அதான் டிஏபின்னு சொல்றோம். நைட்ரஜன் பாஸ்பரஸ் எல்லாம் அதுல இருக்கும். ரூட் வந்து ஃபாஸ்டா க்ரோத் ஆகிறதுக்காக ஹெல்ப் ஆகுது டிஏபி உரம். ஸோ இந்த உரத்தோட இறக்குமதியெல்லாம் இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது எதை காமிக்குது அப்படின்னா, நம்ம வந்து இப்போ வேளாண் பொருட்களை, இங்க ஃபுட் ப்ரொடக்ஷன் நடந்தாதான் டெய்லி வந்து நமக்கு ஃபுட் செக்யூரிட்டி, டெய்லி சாப்பாடு நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ அதுக்கு உரம் அப்படிங்கிறது போடணும். உரத்துக்கு நம்ம யாரை நம்பி இருக்கோம்? வெளிநாட்டை நம்பி இருக்கிறோம். ஸோ அப்போ இங்க உற்பத்தியும் கம்மியா இருக்கு, நம்ம நாட்டுல யூரியா உற்பத்தி, டிஏபி உற்பத்தியும் கம்மியா இருக்கு, பிளஸ் இறக்குமதியும் அதிகரிச்சிருக்கு. ஸோ அப்போ நம்ம ரொம்பவே வெளிநாட்டை சார்ந்து இருக்கிறோம். இதே நமக்கு என்னைக்கா இருந்தாலும் ப்ராப்ளமா இருக்கும் அப்படிங்கறத ஒரு ஹைலைட் பண்ணக்கூடிய விஷயம் தான் இது. எவ்வளவு இறக்குமதி செஞ்சிருக்கோம், எவ்வளவு ஏற்றுமதி செஞ்சிருக்கோம், அதுக்காக நம்ம பார்க்கல, ஜஸ்ட் அந்த ஒரு ஐடியாக்காக தான் நம்ம பார்க்கிறோம். ஏன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, உள்நாட்டு தேவை, நமக்கு ஃபுட் ப்ரொடக்ஷன் அதிகமா தேவைப்படுது, அதுக்கு யூரியா இந்த மாதிரி உரங்கள் அதிகமா பயன்படுத்துறோம், நம்மளுடைய தேவை அதிகரிச்சிருக்கு.
யூரியா உற்பத்தி நம்ம நாட்டுல உற்பத்தி செய்யறது குறைஞ்சிருக்கு. விவசாயிகளுக்கு வந்து தடை இல்லாம கிடைக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி இறக்குமதியை பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து ஷார்ட்ஸ். சர்வதேச செஸ் சம்மேளனம் சார்பில் உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி சுவிட்சர்லாந்துல ஜெனீவால நடக்க போகுது நவம்பர்ல இருந்து டிசம்பர் வரைக்கும். நீட் உள்ளிட்ட தேர்வுகள்ல முறைகேடுகளை எதிர்த்து போராட்டங்கள் நடந்துச்சு. அதுல காவல்துறை வரம்பு மீறல், வன்முறை சம்பவங்கள் குறித்து சுதந்திரமான விசாரணை சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கிறது சம்பந்தமா பரிசீலிக்குமாறு உச்சநீதிமன்றம் பரிந்துரை அளிச்சிருக்காங்க. ஆசிய நாடுகள்ல இயங்கி வரக்கூடிய இணைய மோசடி மையங்கள் அப்பாயிண்ட் பண்றதுக்காக சட்டவிரோதமா ஆட்கள் வந்து கடத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்லி ஐநாவுடைய சர்வதேச இடம்பெயர்வு அமைப்பானது தெரிவிச்சிருக்கு. அடுத்து 29 ஜூலை டுடே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தமிழ் டெஸ்ட் பேட்ச் ஆகஸ்ட் 1 வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆகஸ்ட் 2 மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ப்ரொவைட் பண்றோம் இந்த வருஷம் ஜனவரி டு டிசம்பர் வரைக்கும். ஜிஎஸ் பேட்ச், அப்புறம் குரூப் 2 அண்ட் குரூப் 4க்காக ஹோல் பேட்ச், இந்த பேட்ச்லாம் ஸ்டார்ட் பண்றோம். கரண்ட் அஃபேர்ஸ் ஒவ்வொரு மந்த்துக்கும் ப்ரொவைட் பண்றோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம், ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம்லாம் ப்ரொவைட் பண்றோம். இந்த அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் நம்ம என்ன மெட்டீரியல் ப்ரொவைட் பண்றோம் அப்படிங்கிற டீட்டெயிலாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பிளஸ் கிளாஸஸுமே ப்ரொவைட் பண்றோம், செக் பண்ணி பார்த்து டவுட் இருக்கவங்க கான்டெக்ட் பண்ணி கேட்கலாம். இப்போ நம்ம ரிவிஷன் பார்க்கலாம். சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலிருந்து எந்த நாடு விலகி உள்ளது? ஆன்சர் வெனிசுலா. கேலோ இந்தியா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2018 ஆண்டு. உலக ஹெப்படைட்டிஸ் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஜூலை 28. SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? ஆன்சர் 1989 ஆண்டு. சர்வதேச புலிகள் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஜூலை 29. ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா திட்டம் எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது? மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகம். துடிப்புமிக்க எல்லை கிராமங்கள் மேம்பாட்டு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2023 ஆண்டு தான் வைப்ரண்ட் வில்லேஜஸ் ப்ரோக்ராம்ங்கிறது லான்ச் பண்ணியிருப்பாங்க. 2026 ஆண்டுக்கான காமன்வெல்த் போட்டியில் தங்கம் வென்ற முதல் இந்திய பேரா தடகள வீராங்கனை யார்? ஆன்சர் ஷர்மிளா தங்கர். 2025-26 நிதியாண்டில் இந்தியாவில் யூரியாவின் இறக்குமதி எத்தனை சதவீதமாக அதிகரித்துள்ளது? ஆன்சர் 83% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.